ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறவங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டான ஒரு வீடியோ தாங்க. அதாவது பார்த்திங்க அப்படின்னா, நம்ம சேனலில் நிறைய விஷயங்கள் இந்த ஃபர்டிலிட்டி ரிலேட்டடாக குழந்தை பேர் கிடைக்கிறதுக்காக நம்ம வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்க அப்படின்னா, இப்போது உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இன்றைக்கி கார்த்திகை 1, அதாவது கார்த்திகை மாதத்தோட முதல் நாள். இந்த கார்த்திகை மாதத்தில் நம்ம பண்ணக்கூடிய ஒரு 2-3 விஷயங்கள் பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆப்வியஸாக எல்லாருக்குமே தெரியும், கார்த்திகை மாதம்னாலே ஐயப்பன் சீசன் தான். ஸோ கார்த்திகை, மார்கழி, இன்னும் சொல்லப்போனால் தை வரைக்குமே கூட ஐயப்ப பக்தர்கள் எல்லாமே இருமுடி கட்டி ஐயப்பன் சபரிமலைக்கு போய் ஐயப்பனை பார்த்துட்டு தரிசனம் பண்ணிவிட்டு வரக்கூடிய ஒரு முக்கியமான மாதங்கள் தான் இந்த 3 மாதங்களுமே. ஸோ இந்த கார்த்திகை மாதத்துலேயும் சரி, நம்ம மார்கழி மாதத்துலேயும் சரி, இந்த ஐயப்ப பக்தர்கள் மூலமாக நம்ம பண்ணக்கூடிய ஒரு 2-3 வேண்டுதல்கள் நமக்கு குழந்தை பாக்கியத்தை நிச்சயமாக பெறுறதுக்கு உதவி செய்யும். ஸோ அப்படிப்பட்ட விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் 1 by 1 ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நீங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நிச்சயமாக இந்த வேண்டுதலை நம்பிக்கையோடு செஞ்சால் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 90 days ஆன்லைன் வெல்னஸ் ப்ரோக்ராம், அதாவது ஃபர்டிலிட்டி வெல்னஸ் ப்ரோக்ராம் அண்ட் எஃபெக்டிவ் வெயிட் லாஸ் ப்ரோக்ராம் நம்ம டிசம்பர் 1 ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கான நிறைய சீட்ஸ் நம்ம அட்மிஷன் எடுத்தாச்சு. இன்னும் கொஞ்சம் சீட்ஸ் அவைலபிளாக இருக்குது. இப்போ ஃபர்டிலிட்டி ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் நேச்சுரலாக கன்சீவ் ஆகிறதுக்கு உங்களோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், உங்களோட பாடியை நல்லா டியூனிங் பண்ணி, நீங்கள் பண்ணக்கூடிய சின்ன சின்ன மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ணி, அதுக்கேற்ற மாதிரியான ஹோம் பேஸ்டு ஈஸி ஒர்க் அவுட் அண்ட் டயட் சார்ட் இதெல்லாமே ப்ரொவைட் பண்ணி நேச்சுரலாக கன்செப்ஷன் ஆகிறதுக்கு உங்கள் உடம்பை நாங்கள் ரெடி பண்ணுவோம். அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா வெயிட் லாஸ் ப்ரோக்ராம். இந்த வெயிட் லாஸ் ப்ரோக்ராம் பார்த்திங்கன்னா காலேஜ் போகிற பிள்ளைங்கள்லேருந்து, ஸ்கூல் போகிற பிள்ளைங்கள்லேருந்து, அதே மாதிரி நீங்கள் ஒரு டெலிவரிக்கு அப்புறமா ரொம்ப வெயிட் போட்டிங்க, இல்லை நீங்கள் ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, ரொம்ப ஓவர் வெயிட்டாக இருக்கீங்க, உங்களுக்கு ஃபஸ்ட்டு வெயிட்டை குறைச்சா தான் ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. ஸோ இவங்க எல்லாருமே நம்மளோட இந்த எஃபெக்டிவ் வெயிட் லாஸ் ப்ரோக்ராமை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி ஹோம் பேஸ்டு ஒர்க் அவுட் தான், ரொம்ப ஹெவி ஒர்க் அவுட்ஸ் கிடையாது. பட் சிம்பிளான ஈஸி டயட் ஃபாலோ பண்ணி நம்ம வெயிட் லாஸை குறைக்கிறதுக்கான ஒரு சூப்பரான ப்ரோக்ராம். ஸோ இந்த 2 ப்ரோக்ராமில் நீங்கள் எது ஜாயின் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும் சரி, ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் என்னென்ன ஃபீஸ் டீட்டெயில்ஸ் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா, நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த ஐயப்பன் சீசனில் நம்ம பண்ணக்கூடிய முதல் வேண்டுதல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஐயப்பனுக்கு மாலை போட்டவங்க, அதாவது அந்த பக்தர்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ இல்லை உங்கள் ஏரியாவில் ஏதாவது ஐயப்பன் கோயில் இருக்குது அப்படின்னா அங்கே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சபரிமலைக்கு போகிறவங்க இருமுடி கட்டி போவாங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் என்ன பண்ணி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு ஐயப்பனை மனமுருக அந்த மணிகண்டனை நம்ம வேண்டிக்கணும். என்னென்னா, எனக்கு ஐயப்பா இந்த வருஷம் குழந்தை பாக்கியம் எப்படியாவது கிடைக்கணும், கிடைச்சா நான் 3 வருஷம் உங்களுக்கு நெய் தேங்காய் கொடுத்து விட்றேன், அதில் முதல் வருஷம் இன்றைக்கி கொடுத்து விட்றேன், நான் 3ஆவது வருஷம் நெய் தேங்காய் கொடுத்து விடுறதுக்குள்ளே எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் வேண்டுதல் வச்சுக்கிட்டு, இந்த மாதிரி மலைக்கு போகிறவங்க இருமுடி கட்டும்போது உள்ளே நெய் தேங்காய் வைப்பாங்க இல்லையா, அதில் ஊற்றக்கூடிய நெய்யை நீங்கள் கொடுத்து நெய் தேங்காய் கொடுத்து விட்றேன்னு சொல்லி வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இது நிறைய பேர் அனுபவத்துலேயும் செஞ்சு அதனால் நிறைய பலன் அடைஞ்சிருக்காங்க. நானே இதுக்குண்டான பலனை நான் அடைஞ்சிருக்கேன். ஸோ இது ரொம்ப ஒரு எஃபெக்டிவான ஒரு வேண்டுதல் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது நீங்கள் முன்னாடியே சொல்லி வச்சிடணும். இந்த மாதிரி யாராவது தெரிஞ்சவங்க போகிறாங்களாலும் சரி, இல்லை கோயிலில் போனாலும் சரி, இந்த மாதிரி நெய் தேங்காய் கொடுக்கணும்னு சொன்னீங்கன்னா அவங்க கொஞ்சம் காணிக்கை கேட்பாங்க. ஸோ இந்த டேட்டுக்கு வந்துருங்கன்னு சொல்லுவாங்க. அந்த டேட்டுக்கு போனீங்க அப்படின்னா உங்கள் கையாலேயே அந்த தேங்காய்க்குள்ளே நெய்யை ஊற்றி நீங்கள் ஐயப்பனுக்கு அபிஷேகம் பண்ணக்கூடிய அந்த நெய் அபிஷேகத்துக்கு அவ்வளோ ஒரு பலன் இருக்குது. இது குளிர்ச்சி அடையக்கூடிய ஒரு விதமான அபிஷேகமும் கூட. ஸோ அதனால் இது நிச்சயமாக குழந்தை பாக்கியத்தை தரும். இது முதல் விஷயம். 2வது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இதில் ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அதாவது இந்த மாதிரி ஐயப்பன் கோயிலில் கட்டியிருக்கிற மணியை எடுத்துகிட்டு வீட்டில் வச்சு பூஜை பண்ணணும் அப்படின்னு. ஸோ அது ஒரு முறை இருந்தாலுமே எல்லாருமே இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, அங்கே இருந்து ஏன்னா யார் என்னென்ன வேண்டுதலுக்கு மணி கட்டியிருப்பாங்கன்னு தெரியாது. ஸோ அதை எடுத்துகிட்டு நம்ம பூஜை பண்ணுறதுக்கு பதிலாக நம்மளே எனக்கு இந்த மாதிரி குழந்தை பாக்கியம் கிடச்சிது அப்படின்னா அந்த மணிகண்டனுக்கு நம்ம அடுத்த வருஷம் இந்த மாதிரி யார் மலைக்கு போனாலும் நான் மணி வாங்கி கொடுத்து அனுப்புகிறேன். அந்த மணி எப்படின்னா ஒரு சின்ன மஞ்சள் கயிறில் கட்டி நீங்கள் புதுசாக ஃப்ரெஷ்ஷாக ஒரு மணியை வாங்கி இந்த மாதிரி போகிறவங்க கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா அங்கே போய் சபரிமலையில் அந்த மணி கட்டுற இடத்துல அவங்க கட்டிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி எனக்கு குழந்தை பாக்கியம் கிடச்சிது அப்படின்னா நான் மணி வாங்கி உனக்கு கொடுத்து அனுப்புகிறேன் ஐயப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் வேண்டுதல் வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி மலை
மலைக்கு போயிட்டு வர்றவங்க ஆல்ரெடி அங்கே இருக்கிற மணியை எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. அதை சுத்தபத்தமாக பூஜை அறைக்குள்ளே ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டு நீங்கள் வந்து டெய்லி அதுக்கு பூஜை பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து மஞ்சள் மாதா அப்படின்னு சொல்லிட்டு மாளிகை வந்து ஐயப்பன் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சாமி இருப்பாங்களாம். அவங்கக்கிட்ட வந்து நம்ம வேண்டுதல் வச்சுக்கிட்டு அங்கேருந்து வந்து ஒரு மஞ்சள் துணி வாங்கி கொடுத்து விட்டோம் அப்படின்னா அவங்க அதை சாமிக்கிட்ட வச்சு பூஜை பண்ணி கொண்டு வருவாங்க. அந்த மஞ்சள் துணியை நம்ம ப்ளவுஸ் தைச்சி போட்டுட்டு சேலை கட்டி நம்ம வாரம் ஐயப்பன் கோயிலுக்கோ இல்லை வேறு ஏதோ ஒரு விநாயகர் கோயிலுக்கு அம்மன் கோயிலுக்கோ அந்த ப்ளவுஸை போட்டுட்டு நம்ம வந்து விரதம் இருந்து போய் நெய் தீபம் ஏற்றிட்டு வந்தோம் அப்படின்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இது வந்து திருமண தடை இருக்கிறவங்களுக்கும் இதுதான் சொல்லுவாங்க. அந்த மஞ்சள் மாதா கிட்ட வந்து இந்த மாதிரி மஞ்சள் துணியை வச்சு வாங்கிட்டு வந்து அதை ப்ளவுஸ் தைச்சு அதை எந்த சாரிக்கு மேட்சாக இருக்குமோ அதை போட்டுட்டு நீங்கள் வாரம் தலைக்கு குளிச்சுட்டு நீங்கள் அந்த மஞ்சள் ப்ளவுஸ் அணிஞ்சிட்டு நீங்கள் கோயிலில் போய் நெய் தீபம் எந்த கோயிலுக்கு வேணாலும் நீங்கள் போய் நெய் தீபம் போட்டுட்டு வரலாம். ஐயப்பனை நினச்சி ஒரு விநாயகர் கோயிலுக்கோ இல்லை பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோயிலுக்கோ. ஆனால் அந்த ப்ளவுஸை வந்து நீங்கள் போட்டுட்டு போகணும். ஸோ இந்த மாதிரி வேண்டுதலும் நீங்கள் வந்து பண்ணலாம். நிறைய பேருக்கு இதுவும் வந்து நடந்திருக்கு. ஸோ இந்த 3 வேண்டுதலையுமே இந்த கார்த்திகை மாதத்தில் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் நிச்சயமாக செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.